வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தீர்வு வரை குறைக்கப்படாமைக்கு இலங்கை அரசு ராஜதந்திர ரீதியில் சரியாக செயற்படவில்லை என்பதே காரணம் என்று திச அத்தநாயக்க குற்றச்சாட்டு. பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச தளங்களில் இலங்கைக்கு ஈரான் உறுதிமிக்க ஆதரவை வழங்கும் என்று இலங்கைக்கான ஈரானிய தூதர் அலிரசா டெல்கோஷ் வலியுறுத்தல். நாட்டு மக்களுக்கு மேலும் சுமையாக மாறிவரும் வரி தொடர்பாக அரசாங்கம் எதுவுமே பேசவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜாவரதன குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். இலங்கை ஈரான் பாராளுமன்ற நட்புறவு சங்கம் மீண்டும் அமைக்கப்பட்ட நிலையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் கலாநிதி அலிரசா டெல்கோஷ் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச தளங்களில் இலங்கைக்கு ஈரான் வழங்கும் உறுதிமிக்க ஆதரவை வலியுறுத்தினார். இந்த நட்புறவு சங்கம் மக்கள் தொடர்பும் பாராளுமன்ற ஒத்துழைப்பும் வலுப்படுத்தும் ஒரு மேடையாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சங்கத்தின் தலைவராக சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பட்டபந்தியும் செயலாளராக வைத்தியர் நஜித் இந்திகவும் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த தெரிவுகள் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தில் நிகழ்ந்தது. சபாநாயகர் உரையில் இலங்கை ஈரான் இடையிலான நீண்டகால நட்புறவு குறித்து பேசினார். உமாஓயா திட்டம் உள்ளிட்ட முக்கிய அபிவிருத்தி திட்டங்களில் ஈரானின் பங்கு, இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் ஆற்றும் முக்கியத்துவம் குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். இரு நாடுகளும் வர்த்தகம், பொருளாதாரம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உள்ளதாகவும் புதிய நட்புறவு சங்கம் அந்த வழியை மேம்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தூதுவர் அலிரசா டெல்கோஷ் இலங்கை மீது ஈரான் மக்களிடையே உள்ள விசேட மதிப்பை சுட்டிக்காட்டினார். மேலும் விவசாயம், எண்ணெய் சுத்திகரிப்பு, கலை மற்றும் கலாச்சார பரிமாற்றம் போன்ற துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை அவர் விளக்கியதோடு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களை ஈரான் பார்வைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்வில் பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தலைவராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் தம்மிக்க பட்டபந்தி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் தனது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதி செய்தார். அவர் பாராளுமன்ற ரீதியிலான ராஜதந்திர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஜனாதிபதி தனது பல்கலைக்கழக நண்பரை தலைமை கணக்காய்வாளராக நியமிக்கும் திட்டம் அரசியலமைப்பு பேரவையில் உள்ள 3 சிவில் உறுப்பினர்களால் தடுக்கப்பட்டிருப்பதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்தார். இது குறித்து கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், தலைமை கணக்காய்வாளர் பதவிக்கு கணக்காய்வாளர் திணைக்களத்தில் சேவையில் இருப்பவர் தர்மபால கமன்பில ஏற்கனவே தகுதியுடன் உள்ளார். இருப்பினும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது களனி பல்கலைக்கழக நண்பரின் பெயரை அந்த உயர் பதவிக்கு பரிந்துரை செய்துள்ளார். அந்த பரிந்துரை அரசியலமைப்பு பேரவைக்கு சென்ற போது 3 சிவில் பிரதிநிதிகள் அதனை எதிர்த்ததன் அடிப்படையில் ஜனாதிபதியின் பரிந்துரை நிராகரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். மழைக்காலத்திலும் கணக்காய்வாளர் திணைக்களத்தினை நோக்கி போகாத ஒருவரை வெறும் நண்பர் என்பதற்காக தலைமை பதவிக்கு அழைத்துச் செல்லும் முயற்சி முறையற்றது. அதை சீர்திருத்தம் செய்யப்பட்ட அரசியலமைப்பு தடுப்பு பணி செய்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இந்த அரசியலமைப்பு பேரவையின் 3 சிவில் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதன் பின்னர் ஜனாதிபதி தனது திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு தேடும் சந்தேகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவின் தீர்வை வரை குறைப்பை இந்தியா போன்று 20% அளவுக்கு கொண்டுவர இலங்கை அரசு வாய்ப்பு இருந்தும் தவறவிட்டது என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறியிருந்தார். அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் முன்னோடி நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்தியாவுக்கு போல இலங்கைக்கு சலுகை கிடைக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் இறுதி கட்டத்தில் மட்டுமே, அதுவும் அதிகாரிகள் மட்டத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போது தீர்வை வரை 44%இருந்து 30% குறைக்கப்பட்டுள்ளது என்றாலும் பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளோடு போட்டியிடும் நிலை குறைவாக உள்ளது. இந்த நாடுகள் உற்பத்தி செலவு குறைவாகவும் சலுகைகள் அதிகமாகவும் உள்ளதால் சந்தை போட்டியில் முன்னிலையில் உள்ளது. இந்த நிலையில் தொழிற்சாலைகளை பாதுகாக்க தீர்வை வரைய மேலும் 20% வரை குறைப்பதற்கான முயற்சியினை அரசு தொடர வேண்டும் என்றும் இங்கிலாந்தின் வரி சலுகைகள் தொடர்பாகவும் நடவடிக்கை தேவை என்றும் திச அத்தநாயக்க வலியுறுத்தினார். இதேவேளை மத்திய கலாச்சார நிதியத்தில் மோசடி என்று கூறி அரசாங்கம் விசாரணை ஆரம்பித்தது சஜித் பிரேமதாசவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவும் அவர் எழுப்பும் அரசியல் குரலை அடக்கவும் என்றும் குற்றம் சாட்டினார். அவரது கூற்றுப்படி 2017-2020 காலத்தில் மத்திய கலாச்சார நிதியம் குறித்து பல விசாரணைகள் நடந்தும் சஜித்திற்கு எதிராக இந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இதை அரசாங்கம் மீண்டும் எழுப்புவது அவரை சித்திரவதை செய்வதற்கென்றே அவர் வலியுறுத்தினார். சஜித் பிரேமதாச உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் மற்றும் பிற மதஸ்தலங்களின் புனரமைப்புக்காக இந்த நிதியத்தை பயன்படுத்தியதாகவும் அது சட்டப்பூர்வமானதும் மக்களால் வரவேற்கப்படுவதுமான செயலாக இருந்ததாக கூறினார். இந்த நிலையில் அரசாங்கம் மக்கள் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகளுக்கு தீர்வு காணாமல் அரசியல் பழிவாங்கலுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் வீதிக்கிறங்கி எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்திருந்தார்.
அமெரிக்காவில் வரி அதிகரிப்பு குறித்து திரளான விவாதங்கள் நடைபெறுகின்ற போதிலும் நாட்டு மக்களுக்கு மேலும் சுமையாக மாறிவரும் வரி தொடர்பாக அரசாங்கம் எதுவும் பேசவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜாவர்தன குற்றம் சாட்டினார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைமையகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்த போது, அமெரிக்க ஜனாதிபதியால் விதிக்கப்பட்டிருந்த 44% வரை தற்போது 30% குறைக்கப்பட்டுள்ளது. எந்த நாட்டிலும் வரி குறைக்கப்படுவது மக்களுக்கு நன்மை தரும். ஆனால் அதே நேரத்தில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள 30% வரைக்கு மேலாக முன்னர் இருந்த 16% மதிப்பு கூட்டல் வரியும் சேர்க்கப்படுவதாக ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹொலங்கமுவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அரசாங்கம் முறையான விளக்கம் கூட அளிக்கவில்லை. இது நடைமுறையில் அமையுமாயின் தொழிற்சாலைகளுக்கு, குறிப்பாக ஆடைத்துறைக்கு பெரும் பாதிப்பாக அமையும் என்றும் வேலைவாய்ப்பு இழப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த விடயத்தில் எதிர்க்கட்சியாக அரசியல் லாபம் தேடாமல் நாங்கள் தேவையான ஒத்துழைப்புக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் பொதுமக்களின் கவலைக்குரிய பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்காமல் இறுக்கமான அணுகுமுறையினை பின்பற்றுகின்றது. அதே நேரத்தில் அமெரிக்க வரி உயர்வுகள் குறித்து பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் கடந்த 10 மாதங்களில் மக்கள் மீதான வரிச்சுமையினை அரசாங்கம் அதிகரித்துள்ளதை குறித்து யாரும் பேசவில்லை. மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக வாக்களித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று எரிபொருள், மின்சாரம், பால்மா, சுகாதார சேவைகள், டிஜிட்டல் பொருளாதாரம் என்று எல்லா துறைகளிலும் கட்டண உயர்வுகளை உயர்த்தியுள்ளது. அது மட்டுமன்றி இளைஞர்களின் பொருளாதார நிலைமையை நேரடியாக பாதிக்கும் வகையில் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கும் 18% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இத்தனை கட்டணங்கள் உயர்ந்த நிலையிலும் அரசாங்கம் இப்போது மேற்கொண்ட ஒரே கட்டண குறைப்பு பஸ் கட்டணத்தில் 0.55% மட்டுமே என்றும் கூறியிருந்தார். ரவி செனவரத்ன மற்றும் ஷானி அபிசேகர் ஆகியோர் மீண்டும் அரசு சேவையில் இணைக்கப்பட்டமை பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் வலியுறுத்தலுக்கு ஏற்ப என்று கூறப்படுவது உண்மை என்பது குறித்து பேராயர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கருத்தை அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளியிட்டிருந்தார். பொதுமக்களிடம் முக்கியமான பதவிகளில் யாரை நியமிக்க வேண்டும் என்ற முடிவுகளை ஒரு மத அமைப்பு எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? இது ஜனநாயகத்திற்கும் நிர்வாக மரபுக்கும் விரோதமானது. இதுபோன்ற வதந்திகள் குறித்து பேராயர் உரிய விளக்கம் வழங்க வேண்டும். அரசாங்கத்தின் பொய்யான வாக்குறுதிகளால் பேராயர் ஏமாற்றமடையக்கூடாது. இதே சந்திப்பில் 2019 உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்தார். அந்த தாக்குதல் ஒரு பௌத்த சிங்கள தலைவர் ஆட்சிக்கு வருவதற்காக திட்டமிடப்பட்டது என்றும், பிள்ளையான் சிறையில் இருந்தபோது முஸ்லிம் இளைஞர்களை தூண்டியவாறு நடந்தது என்றும் சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் தேர்தல் வெற்றிக்காக குண்டு தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற அவசியம் ராஜபக்சவுகளுக்கு எதுவும் இல்லை. இதுபோன்ற அபூர்வமான குற்றச்சாட்டுகள் மக்கள் குழப்பமடையவை காரணமாகின்றன. அமைச்சர் பிமல் ரத்நாயக, பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகையின் கோரிக்கையின் பேரில் ரவி செனவரத்ன மற்றும் ஷானி அபிசேகர் ஆகியோர் மீண்டும் சேவையில் இணைக்கப்பட்டதாக அண்மையில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதிகளின் உண்மை தன்மை பற்றி பொறுப்புடன் வெளிப்படையாக பேச வேண்டியது பேராயரின் கடமையாகும் என்றும் சாகர காரியவசம் உறுதியாக தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக கூட்டு அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள அஞ்சல் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலுவலகங்களில் மேலதிக நேர பிரச்சனைகள் தொடர்பிலேயே இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அஞ்சல் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. 2016 முதல் சேவையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள தவறியதன் காரணமாகவே தற்போதைய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நீண்ட காலமாக நிலவும் ஆட்சேர்ப்பு பிரச்சனைகளை மேலும் தாமதமின்றி தீர்க்குமாறு தொழிற்சங்கம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது.